மதி ஹாய் மதி. ஏய் வா, உன்கிட்ட பேசணும். வா. ஹே, இப்ப எதுக்காக இந்த நேரத்துல வந்த? அதெல்லாம் விடுமதி. ஆமா, என்ன மதி அழுது அழுது உன் முகமே வீங்கின மாதிரி தெரியுது. என்ன பிரச்சனை மதி? நான் ஒன்னும் அழல. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என்ன மதி, ராத்திரி நேரத்துல எனக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சியா? எனக்கு ஆந்த கண்ணு மதி. இங்க பாரு. நீ கண்டிப்பா அழுதிருப்ப மதி. நீ ஆதியோட சேர்ந்து மகிழினி வீட்டுக்கு போனப்போ உன் அப்பா வழக்கம் போல அங்க தேடி வந்திருப்பாரே. ஆதிய அடிக்காத குறையா திட்டி அனுப்பிட்டு உன்னை கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாரே. வீட்டுல வந்து கோவப்பட்டு பெல்ட் கழட்டி வெறித்தனமா அடிச்சிருப்பாரே. ஐயோ, அப்புறம் நீ அழாம என்ன பண்ணுவ மதி? பாவம் மதி, உன்னை பார்த்தா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் உன்னோட வேலைதான்னு நான் சந்தேகப்பட்டேன். ஆனா இப்ப அது உண்மைதான்னு தெரிஞ்சிருச்சு. எப்படி தெரிஞ்சது? நான் இந்த ராத்திரி நேரத்துல இங்க வந்து உன்கிட்ட சொல்லவும் தானே தெரிஞ்சது. அதுக்கு தான் தேடி வந்தவன போ போன்னு விரட்டக்கூடாது மதி. நீ நினைச்சது நடந்துருச்சு. உனக்கு சந்தோஷம் தானே? நீ எல்லாம் என்ன ஜென்மோனே தெரியல. ஏன் இப்படி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ற? நான் உனக்கு அப்படி என்ன துரோகம் செஞ்சேன்னு இப்படி சித்திரவதை செய்யற? இங்க பாரு, நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன விட்டுரு. உனக்கும் எனக்கும் ஒத்தே வராது. என்னால உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. தயவு செஞ்சு என் வாழ்க்கையில குறுக்க வராம போயிடு. எப்படி கோவமா பேசுவ? இப்போ இப்படி கெஞ்சிரிய மதி. நான் என்ன பண்ணுவேன் மதி? கட்டிக்க போறவன் நான் உன் பக்கத்துல இருக்கும் போதே நீ என்ன விட்டுட்டு என் பேச்ச மதிக்காம ஆதி கூட கார்ல ஏறி போனியே. அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னோட மதி இன்னொருத்தனோட தனியா பேசுறது, தனியா கார்ல போறது, எங்க போறீங்கன்னு கேட்டா பர்சனல்னு சொல்லி என் மனச காயப்படுத்துறது, இதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்க மிருகம் லைட்டா முழிச்சு பாக்குது மதி. அந்த பார்வையோட எஃபெக்ட் தான் உன்னை அழ வச்சிருக்கு. இப்ப புரியுதா நான் ஏன் உங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்தேன்னு? ஏன் மதி, உன்னால ஆதியோட பேசவே முடியாது. ஏன் முடியாது? பேசினா மறுபடியும் போட்டு கொடுப்பேன்ல, மறுபடியும் உனக்கு அடி விழும்ல, அப்புறம் எப்படி பேசுவ? டேய், நீ எல்லாம் மனுஷனே இல்லடா. நீ எல்லாம் எங்க இருந்துடா வந்த? உனக்கும் எனக்கும் என்னடா சம்பந்தம்? எதுக்குடா இப்படி என்ன பழி வாங்குற? என் வாழ்க்கையை நாசமாக்காம விட மாட்டியா? மதி, நான் ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு பாக்குறியா? எல்லாமே உனக்காக தான். நீ மட்டும் இல்லனா நான் செத்துருவேன். நீ எனக்கு வேணும் மதி. உன்னை கல்யாணம் பண்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓகே, டைம் ஆச்சு, நான் கிளம்புற மதி. இப்போ ஓரளவுக்கு என்னை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. மறுபடியும் அப்படி ஜன்னல் வழியா வந்து பேசுற அளவுக்கு நடந்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். குட் நைட் மதி. பாய்.